முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் எம்எல்ஏவாக பதவியேற்பு. சேலம் மாவட்டம் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியின் எம்எல்ஏ ஆக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பதவியேற்றார். சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட எடப்பாடி கே பழனிசாமி என்னும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுளிய உறுதி கூறுகின்றேன். தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினராக முன்னாள் அமைச்சரும் அஇஅதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி பதவியேற்றார். தொண்டாமுத்தூர் தொகுதி எம்எல்ஏவாக பதவியேற்றார் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி. சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட SP வேலுமணி என்னும் நான் சட்டமுறைப்படி நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினராக அஇஅதிமுக துணை பொதுச் செயலாளர் நத்தம் ரா விஸ்வநாதன் பதவியேற்பு. நத்தம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக முன்னாள் அமைச்சர் நத்தம் ரா விஸ்வநாதன் பதவியேற்றார். சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நத்தம் இரா விஸ்வநாதன் என்னும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பு சட்டத்தின் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். அஇஅதிமுக முன்னாள் அமைச்சர்களான அக்ரி SS கிருஷ்ணமூர்த்தி, KP அன்பழகன் மற்றும் R காமராஜ் ஆகியோர் தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினர்களாக பதவியேற்பு. முன்னாள் அமைச்சர்களான C விஜயபாஸ்கர், N தளவாய் சுந்தரம், பாலகிருஷ்ணா ரெட்டி, OS மணியன் ஆகியோரும் சட்டமன்ற உறுப்பினர்களாக பதவியேற்றனர். அஇஅதிமுக முன்னாள் அமைச்சர்களான முக்கூர் சுப்பிரமணியன், MR விஜயபாஸ்கர், KC வீரமணி, இசக்கி சுப்பையா ஆகியோர் தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினர்களாக பதவியேற்பு. திருத்தணி கோ அரி, தாமரை ராஜேந்திரன், அருண்மொழி தேவன் ஆகியோரும் MLAவாக பதவியேற்றனர். சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சொரத்தூர் ராஜேந்திரன், எஸ் ராமச்சந்திரன், சத்யபாமா, எஸ் சேகர் ஆகியோர் சட்டமன்ற உறுப்பினர்களாக பதவியேற்றனர். அஇஅதிமுகவில் வெற்றி பெற்ற சம்பத்குமார், எஸ்.எம். சுகுமார், எஸ். பழனிசாமி, மரகதம் குமரவேல் மற்றும் ஆர். மணி ஆகியோரும் சட்டமன்ற உறுப்பினர்களாக பதவியேற்றனர். அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணியில் போட்டியிட்ட பாஜகவைச் சேர்ந்த போஜராஜன் MLAவாக பதவியேற்றார். அமமுக சார்பில் போட்டியிட்ட காமராஜும் சட்டமன்றத்தில் MLAவாக பொறுப்பேற்றார்.
தமிழக சட்டப்பேரவையில் மே 12ஆம் தேதி சபாநாயகர், துணை சபாநாயகர் தேர்தல் நடைபெறும் என அறிவிப்பு. மே 13ஆம் தேதி சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தவும் முடிவு. நாட்டின் வளங்களை சேமிப்பதில் கவனம் செலுத்தும் விதமாக ஓராண்டுக்கு தங்கம் வாங்க வேண்டாம் என பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு கோரிக்கை. சர்வதேச சந்தையில் நிலவும் ஏற்ற இறக்கங்களை சமாளிக்க அந்நிய செலவாணியை சேமிக்க அவற்றை சிக்கனமாக பயன்படுத்துவது நம் அனைவரின் பொறுப்பு என பிரதமர் மோடி அறிவுரை. மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் பதற்ற நிலை மற்றும் பொருளாதார சந்தையின் ஏற்ற இறக்கங்கள் காரணமாக பொதுமக்கள் பெட்ரோல், டீசல் உள்ளிட்ட எரிபொருட்களை சிக்கனமாக பயன்படுத்த பிரதமர் நரேந்திர மோடி கோரிக்கை. அந்நிய செலாவணியை சேமிக்க இக்கட்டான காலங்களில் எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்துவது நம் அனைவரது கடமை என பிரதமர் மோடி திட்டவட்டம். தெலங்கானா மாநிலம் வாரங்கலில் 1695 கோடி ரூபாயில் உருவாக்கப்பட்ட நாட்டின் முதல் ஜவுளி பூங்காவை திறந்து வைத்த பிரதமர் மோடி 1327 ஏக்கர் பரப்பளவில் 24,400 பேருக்கு வேலைவாய்ப்பு தரும் வகையில் 6000 கோடி ரூபாய் முதலீட்டை ஈர்க்கும் வகையிலும் அமைக்கப்பட்ட ஜவுளி பூங்கா திறப்பு. அந்நிய செலாவணியை சேமிக்க உதவும் வகையில் மக்கள் கொரோனா காலத்தை போன்று வீட்டிலிருந்தே பணிபுரியும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் முறையை மீண்டும் கடைபிடிக்க வேண்டும் என பிரதமர் மோடி வலியுறுத்தல். எரிபொருள், தங்கம் மற்றும் ரசாயன உரங்களுக்காக அதிக அந்நிய செலாவணி செலவாகும் நிலையில் இயற்கை விவசாயத்திற்கு மாற வேண்டும் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் கம்பம் தொகுதியில் போதை மாத்திரை விற்பனை செய்த 26 வயது இளைஞர் மற்றும் 52 வயது நபர் கைது. பிடிபட்டவர்களிடம் இருந்து 10 போதை மாத்திரைகள் பறிமுதல். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே இருசக்கர வாகனத்தில் சட்டவிரோத விற்பனைக்காக கொண்டு செல்லப்பட்ட 10 கிலோ கஞ்சா பறிமுதல். 10 கிலோ கஞ்சாவுடன் இருவர் சிக்கிய நிலையில் சிறையில் அடைப்பு. ஈரோடு ரயில் நிலையம் அருகே 3.5 கிலோ கஞ்சா மற்றும் கஞ்சா சாக்லேட்டுகள் வைத்திருந்த பீகார் இளைஞர் சிக்கினார். போதை பழக்கத்திற்கு இளைஞர்கள் அடிமையாகி உள்ள நிலையில் போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கையை காவல்துறை தீவிரப்படுத்த வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல். தேனி மாவட்டம் கம்பம் அருகே ஒருதலை காதலை ஏற்க மறுத்த இளம்பெண்ணை நடுரோட்டில் கத்தியால் குத்திய இளைஞர் பிடிபட்டார். பிடிபட்ட இளைஞர் மீது கஞ்சா உள்ளிட்ட பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளது விசாரணையில் தெரிய வந்தது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த கேபி குப்பம் தாசில்தார் சந்தேகமான வகையில் உயிரிழந்த சம்பவத்தால் பரபரப்பு. சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பிய காவல்துறையினர் உயிரிழப்புக்கான காரணம் என்ன என்பது குறித்து தீவிர விசாரணை. திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருகே மதுபோதையில் தாயை தாக்கிய மகனை கொன்ற தந்தை. சொத்து கேட்டு தாயை தாக்கிய மகனை ஆத்திரத்தில் இரும்பு குழாயால் அடித்துக் கொன்ற தந்தையை கைது செய்த காவல்துறை. திருவாரூர் அருகே கோயில் திருவிழாவின் போது ஏற்பட்ட தகராறில் 22 வயதுடைய சந்தோஷ் என்ற இளைஞர் அடித்து கொலை. சாமி ஊர்வலத்தின் போது ஆடி வந்தபோது இரு தரப்பினருக்கு இடையே நடந்த மோதலில் விபரீதம். மதுரை மாவட்டம் சிலைமான் அருகே ராமேஸ்வரம் 4 வழிச்சாலையில் உள்ள தென்னந்தோப்பில் 45 வயது நபர் இரத்த காயத்துடன் சடலமாக மீட்பு. உயிரிழந்த தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த சுந்தர்ராஜன் என்பவரின் உடலை மீட்ட போலீசார் கொலை செய்த நபர்கள் குறித்து விசாரணை.
திருவள்ளூர் அருகே அதிமுக பிரமுகரை சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி ஓடிய இளைஞர்களால் பொதுமக்கள் அதிர்ச்சி. தேர்தல் பிரச்சனையா அல்லது தொழில் போட்டியா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை. கிருஷ்ணகிரி அருகே அடுத்தடுத்து 2 இளைஞர்கள் பெட்ரோல் ஊற்றி எரித்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் பொதுமக்கள் அதிர்ச்சி. பெட்ஷீட்டுகளால் சுற்றப்பட்டு தென்னை ஓலைகளை கொண்டு உடல்கள் எரிக்கப்பட்டிருந்த நிலையில் கொலையாளிகளை பிடிக்க போலீசார் தீவிர விசாரணை. சேலம் அருகே மதுபோதையில் ஏற்பட்ட தகராறில் பள்ளி மாணவர்களே சக மாணவனை துடிக்க கொலை செய்த சம்பவத்தால் பொதுமக்கள் அதிர்ச்சி. கொலை செய்துவிட்டு தப்பி ஓட முயன்ற 2 சிறுவர்களை பொதுமக்கள் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்த நிலையில் சாதி பெயரை சொல்லி திட்டியதே கொலைக்கு காரணம் என தகவல். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையைச் சேர்ந்த தனியார் நிறுவன கேஷியரிடம் டிஜிட்டல் கைது என கூறி 40 லட்சம் ரூபாய் மோசடி. புகாரின் பேரில் ஆன்லைன் மோசடி கும்பல் மீது மாவட்ட சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே இருசக்கர வாகனத்தில் தனியாக சென்ற பெண்ணிடம் இருந்து 12 சவரன் தாலிச்சங்கிலி பறிக்கப்பட்ட சம்பவத்தால் அதிர்ச்சி. இருசக்கர வாகனத்தில் வந்த 2 பேர் பெண்ணின் இருசக்கர வாகனத்தில் மோதி கீழே தள்ளிவிட்டு நகையை பறித்து சென்ற அவலம். திருப்பத்தூரில் ஓய்வு பெற்ற அரசு பள்ளி ஆசிரியரின் வீட்டின் பூட்டை உடைத்து 60 சவரன் தங்க நகைகளை திருடிய வழக்கில் பெண் உட்பட 2 சிக்கினர். தலைமறைவாக உள்ள நபரை தீவிரமாக தேடி வரும் போலீசார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற 2 இளைஞர்களிடம் வழிப்பறி செய்து இருசக்கர வாகனத்தை பறித்துச் சென்ற சம்பவத்தால் பொதுமக்கள் அதிர்ச்சி. இளைஞர்களை கத்தியால் தாக்கியும் செல்போன் மற்றும் இருசக்கர வாகனத்தை பறித்துச் சென்ற அடையாளம் தெரியாத நபர்களுக்கு போலீசார் வலைவீச்சு. ராமநாதபுரம் மாவட்டத்தில் அடுத்தடுத்து பூட்டியிருந்த வீடுகளில் தொடர் கொள்ளை சம்பவத்தால் சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான நகை மற்றும் பணம் கொள்ளை. அடுத்தடுத்து 3 வீடுகளில் நடந்த தொடர் திருட்டால் பொதுமக்கள் அச்சம். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே தனியார் பேருந்து மோதிய விபத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற கல்லூரி மாணவர்கள் 2 உயிரிழப்பு. தனியார் ராணுவ பயிற்சி மையத்தில் சேர சென்றபோது விபத்தில் சிக்கி பலியான சோகம். விழுப்புரத்தில் வாகன சோதனையின் போது அதிவேகமாக வந்த லாரி மோதி தலைமை காவலர் உயிரிழந்த பரிதாபம். வாகனத்தை நிறுத்துமாறு கூறிய தலைமை காவலர் அதே லாரி மோதியதில் தூக்கி வீசப்பட்டு உயிரிழந்த நிலையில் வாகன ஓட்டுநர் கைது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே ஓடும் ரயிலில் கழிவறைக்கு சென்றபோது எதிர்பாராத விதமாக நிலை தடுமாறி தவறி விழுந்த நேபாள நாட்டு பெண் பரிதாபமாக உயிரிழப்பு. குடும்பத்தினர் அபாய சங்கிலியை பிடித்து இழுத்து ரயிலை நிறுத்தியதில் 4 கிலோமீட்டர் தள்ளி சென்று ரயில் நின்ற நிலையில் உடலை தேடிய குடும்பத்தினர். இந்தியாவில் மாணவர்களின் தற்கொலை சம்பவங்கள் கடந்த 10 ஆண்டுகளில் 62.2% அதிகரித்துள்ளதாக அதிர்ச்சி தகவல். 2015 முதல் 2024 வரையிலான மாணவர் தற்கொலை விகிதம் 62.2% உயர்ந்து 8934 இருந்த எண்ணிக்கை தற்போது 14488 உயர்வு. தமிழ்நாட்டில் 2026ஆம் ஆண்டு பொறியியல் மாணவர் சேர்க்கை கலந்தாய்விற்கான விண்ணப்ப பதிவு தொடங்கிய 8 நாட்களில் 89,629 மாணவ மாணவியர்கள் விண்ணப்பிப்பு. 14,681 பேர் சான்றிதழ் பதிவேற்றம் செய்துள்ளதாகவும் 34,170 மாணவர்கள் கட்டணம் செலுத்தியுள்ளதாகவும் தகவல். மேற்கு வங்கத்தில் பாஜக ஆட்சியால் மட்டுமே மாற்றத்தை கொண்டு வர முடியும் என பிரதமர் நரேந்திர மோடி உறுதி.
தற்போது உள்ள வங்கதேசத்தின் நிலை ஒரு ஆழமான பள்ளத்தில் உள்ளதாகவும் அதனை மீட்டெடுக்க பாஜகவால் மட்டுமே முடியும் எனவும் திட்டவட்டம். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே தாழ்வாக செல்லும் மின் கம்பிகளை மரக்கம்புகளை கொண்டு முட்டு கொடுத்திருக்கும் மின் வாரியம். மின் வாரியத்தின் இந்த வினோத நடவடிக்கையால் ஏதேனும் விபரீதம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக குற்றம் சாட்டும் பொதுமக்கள் உடனடியாக மின் கம்பங்கள் அமைத்து மின் கம்பிகளை உயர்த்திட வேண்டும் என கோரிக்கை. உப்பு மற்றும் சர்க்கரை அதிகம் கொண்ட பாக்கெட் உணவுகளை தொடர்ந்து சாப்பிடுவதால் ஆண்டுதோறும் உலகம் முழுவதும் 25 லட்சம் பேர் உயிரிழப்பதாக உலக சுகாதார அமைப்பு வெளியிட்ட அதிர்ச்சி தகவல். லட்சக்கணக்கானோர் இதய நோய் மற்றும் சர்க்கரை நோயால் பாதிக்கப்படுகின்ற நிலையில் ஆரோக்கியமான உணவு பழக்கத்தை பின்பற்ற வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்தல். சென்னையில் கோடைக்காலம் தொடங்கியதை அடுத்து குடிநீர் பயன்பாடு அதிகரித்து வருவதை பயன்படுத்தி தரமற்ற குடிநீர் கேன்கள் விற்கப்பட்டு வருவதாக பொதுமக்களுக்கு எச்சரிக்கை. இதுபோன்ற தண்ணீரை குடிப்பதால் ஒவ்வாமை, வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட உடல்நல பாதிப்புகள் ஏற்படலாம் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். மீன்பிடி தடைக்காலம் அமலில் உள்ளதால் சென்னையில் வஞ்சிர மீன் கிலோ 1500 ரூபாய்க்கு விற்பனையாகி வரும் நிலையில் வவ்வால் மற்றும் பெரிய மீன்களும் விலையும் கிடுகிடு உயர்வு. நாளுக்கு நாள் விலை உச்சத்தை தொட்டு வருவதால் மீன் பிரியர்கள் ஏமாற்றம். சென்னை மதுரவாயல் சுங்கச்சாவடி அருகே பெண்ணை கடத்த முயன்ற இளைஞரை போலீசாரிடம் பிடித்துக் கொடுத்த டாக்ஸி ஓட்டுநருக்கு குவியும் பாராட்டு. பெண் கடத்தப்படுவதை அறிந்து அபாய ஒலி எழுப்பிய போலீசாருக்கு தகவல் கொடுத்ததன் பேரில் இளைஞரை சுற்றி வளைக்கப்பட்டு கைது. வயிற்று வலி காரணமாக சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட தண்டனை கைதி ஜன்னல் வழியாக குதித்து தப்பியோட்டம். சிறை வார்டன் அளித்த புகாரின் பேரில் சேலம் அரசு தலைமை மருத்துவமனை காவல் நிலைய போலீசார் தீவிர தேடுதல் வேட்டை. திருநெல்வேலியில் ஓரினச் சேர்க்கை செயலியை பயன்படுத்தி இளைஞரை வரவழைத்து தாக்கி 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கார், தங்க ஆபரணங்கள் மற்றும் பணத்தை பறித்த 5 பேர் கொண்ட கும்பல் சிக்கின. கைதான கும்பல் ஏற்கனவே திருப்பூரைச் சேர்ந்த ஒருவரிடம் இதேபோன்று கைவரிசை காட்டியது விசாரணையில் அம்பலமான நிலையில் பிடிபட்ட 5 பேரும் சிறையில் அடைப்பு. கேரளாவில் இருந்து தென்காசிக்கு வந்து கொண்டிருந்த பாலருவி எக்ஸ்பிரஸ் ரயிலில் பெற்றோருடன் தூங்கிக் கொண்டிருந்த சிறுமியை பக்கத்து பெட்டிக்கு தூக்கிச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட அதிர்ச்சி சம்பவம். சக பயணி ரயில்வே பாதுகாப்பு படைக்கு கொடுத்த தகவலின்படி கொல்லத்தைச் சேர்ந்த காமுகனை கைது செய்து சிறையில் அடைப்பு. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே அரசு பள்ளி ஆசிரியைக்கு கொலை மிரட்டல் விடுத்த ஆண் நண்பர் கைது. காமலாபுரத்தில் அரசு பள்ளி ஆசிரியை கொலை செய்யப்பட்டது போல் கொலை செய்து விடுவதாக மிரட்டல் விடுத்தவர் சிறையில் அடைப்பு. கரூர் தேசிய நெடுஞ்சாலையில் பேக்கரியில் சிகரெட் கேட்டு உரிமையாளர் மனைவியிடம் தகாத வார்த்தையில் பேசி பேக்கரி உரிமையாளரை தாக்கிய ராமநாதபுரம் மாவட்ட காவல்துறையினர். போலீசார் தாக்கியதாக உரிமையாளர் தரப்பு குற்றம் சாட்டும் நிலையில் பேக்கரி உரிமையாளர் போலீசாரின் காரை சேதப்படுத்தியதாக காவலர்கள் தெரிவித்துள்ளதால் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் தீவிர விசாரணை. திருவள்ளூர் மாவட்டம் மேலானூரில் கனமழையின் போது மின்னல் தாக்கி தென்னை மரம் சாய்ந்து விழுந்து விவசாய கூலி தொழிலாளி உயிரிழந்த சோகம். உயிரிழந்தவரின் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைப்பு. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் நகராட்சி பகுதியின் சாலைகளில் வழிந்தோடி கடும் துர்நாற்றம் வீசும் கழிவு நீரால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் அச்சம். ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் கழிவுநீர் கால்வாயை சீரமைக்காமலேயே பணிகள் நடைபெற்றதாக நகராட்சி அதிகாரிகள் பொதுமக்களிடம் கையெழுத்து வாங்கி சென்றதாகவும் குற்றச்சாட்டு. சாக்கடை பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்குதுங்க. 3-4 மாசமாவே ரொம்ப வீட்டுக்குள்ளேயும் வந்துருதுங்க, கோயில் வழியாகவும் போயிருது, சந்துக்குள்ள வீதியில எந்த குழந்தையுமே விளையாடவும் முடியறது இல்லைங்க. நோய் வந்துருமென்மோன்னு பயப்படுறேங்க. இது சம்மந்தமா பஞ்சாயத்துலேயும் சொன்னங்க, கலெக்டர்கிட்டையும் மனு கொடுத்தங்க. இது எதுவுமே ஆக்ஷன் எடுக்கவே இல்லைங்க. நீங்க சீக்கிரம் ரெடி பண்ணி கொடுங்க, அப்படி இல்லைன்னா நான் சாலை மறியல் நாங்கள் எல்லாரும் பண்ணலான் இருக்கிறேங்க. கோடை விடுமுறை தினங்களை முன்னிட்டு நீலகிரி மாவட்டம் ஊட்டி மலை ரயிலில் செல்ல அலைமோது மக்கள் கூட்டம். ஊட்டி மலை ரயிலில் பயணிப்பதற்கான காத்திருப்போர் பட்டியல் எண்ணிக்கை 9000 உயர்ந்துள்ள நிலையில் வரும் 15ஆம் தேதி வரை சுற்றுலா பயணிகள் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என தெற்கு ரயில்வே அறிவிப்பு.
தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழையால் சோத்துப்பாறை அணைக்கு வினாடிக்கு 30 கனஅடி வீதம் நீர்வரத்து தொடங்கியுள்ளது. அணையின் நீர்மட்டம் 88 அடியாக குறைந்திருந்த நிலையில் கோடை மழையால் நீர்மட்டம் மெல்ல உயர்ந்து வருவதால் பெரியகுளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி. சென்னையில் விமான நிலையம் முதல் கிளாம்பாக்கம் வரை 15.5 கிலோமீட்டர் மெட்ரோ ரயில் நீட்டிப்பு திட்டத்தை மத்திய அரசு பரிசீலனை செய்து வருவதாக தகவல். பாலம் வடிவமைப்பு மற்றும் நில ஒதுக்கீட்டு சிக்கல்கள் தீர்க்கப்பட்ட நிலையில் விரைவில் மத்திய அரசின் ஒப்புதல் கிடைக்கும் என எதிர்பார்ப்பு. தாமதமின்றி சமையல் கேஸ் சிலிண்டர்களை விநியோகம் செய்ய வேண்டும் எனவும் விதிமீறலில் ஈடுபட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என கேஸ் ஏஜென்சிகளுக்கு பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் எச்சரிக்கை. விதிமீறலில் ஈடுபட்ட ஏஜென்சிகள் மீது 76 நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் விளக்கம். சென்னை உள்ளிட்ட தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். அதிகபட்சமாக ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பனில் 7 சென்டிமீட்டர் மழையும் சென்னை மீனம்பாக்கத்தில் 4 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளதாக அறிவிப்பு. தென்மேற்கு வங்கக்கடலில் நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. அடுத்த 2 நாட்களுக்கு ராமநாதபுரம், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு எனவும் தகவல். கேரளாவில் வனத்துறைக்கான அரசு போட்டித் தேர்விற்கு செல்போனை எடுத்துச் சென்று ஜெமினி AI உதவியுடன் கேள்விகளுக்கு பதில் எழுதிய மாணவர் மற்றும் அதற்கு உதவியாக இருந்த மற்றொரு நபர் சிக்கினார். தேர்வில் முறைகேடு செய்தது அம்பலமான நிலையில் இருவரும் கைது செய்யப்பட்டு விசாரணை. 2028ஆம் ஆண்டு மனிதர்களை நிலவுக்கு அனுப்பும் திட்டத்தில் ஈடுபட்டு வரும் அமெரிக்காவின் நாசா நிலவில் நேரடியாக மனிதர்களை தரையிறக்கும் முயற்சியை மாற்றியதாக தகவல். 2028ஆம் ஆண்டு அர்டெமிஸ் 4 விண்கலம் முழு நிலவில் தரையிறங்குவதை நோக்கமாக கொண்டு செயல்படும் என்ற நாசா விஞ்ஞானிகள் தங்கள் விண்கலங்களின் முழு அமைப்பையும் மாற்றி புதிய மற்றும் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்த முயற்சி. சென்னைக்கு முக்கிய குடிநீர் ஆதாரமாக விளங்கும் பூண்டி ஏரியின் நீர்மட்டம் தொடர்ந்து குறைந்து வரும் நிலையில் தற்போது 1700 மில்லியன் கன அடி தண்ணீர் மட்டுமே இருப்பதாக தகவல். 1046 TMC கொள்ளளவு கொண்ட சோழவரம் ஏரியில் 246 மில்லியன் கன அடி தண்ணீர் மட்டுமே இருப்பதாகவும் 3300 TMC கொள்ளளவு கொண்ட புழல் ஏரியில் 2075 TMC தண்ணீர் மட்டுமே இருப்பதாகவும் தகவல். பூமி மற்றும் செவ்வாய் கோள்கள் ஒரே மாதிரியான விண்வெளி பொருட்களால் உருவானவை என்று புதிய ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இது சூரிய குடும்பத்தின் வெளிப்புற பொருட்களால் பூமி உருவானது என்ற பழைய கருத்தை மாற்றியுள்ள நிலையில் பூமியைப் போலவே செவ்வாயும் ஆரம்பத்தில் தண்ணீருடன் இருந்திருக்கலாம் என்றும் ஆய்வில் தகவல். நாடு முழுவதும் ஒட்டுமொத்த தற்கொலைகளின் எண்ணிக்கை சற்று குறைந்திருந்தாலும் மாணவர்கள் தற்கொலை விகிதம் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் அதிர்ச்சி. 13.2% மகாராஷ்டிரா முதலிடத்திலும் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் மற்றும் தமிழ்நாடு ஆகிய மாநிலங்கள் அடுத்தடுத்த இடங்களிலும் உள்ள நிலையில் மத்திய மாநில அரசுகள் இதுகுறித்து உரிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என கோரிக்கை. சீனாவின் ஷாங்காய் நகரில் சர்வதேச மலர் மற்றும் தோட்டக்கலை கண்காட்சிகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்து வருகிறது. வண்ண வண்ண மலர்களை கண்டு ரசித்து வரும் பொதுமக்கள் அங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ள பிரம்மாண்டமான மலர் நாய்க்குட்டியை கண்டு மகிழ்ச்சி. அமெரிக்கா ஈரான் இடையேயான அமைதி பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததை தொடர்ந்து போர் பதற்றம் உச்சத்தை எட்டியுள்ள நிலையில் நாளொன்றுக்கு 130 கப்பல்கள் சென்ற வழித்தடத்தில் போக்குவரத்து கப்பல் வணிகம் முற்றிலும் முடக்கம். ஹார்முஸ் ஜலசந்தியில் போருக்கு முன்பிருந்த போக்குவரத்து நிலை திரும்ப வேண்டுமென கத்தார், பஹ்ரைன் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் தலைமை தூதர்கள் வலியுறுத்தல். ஈரான் மீது போர் நடவடிக்கைகளை எளிதாக தொடங்க ஈராக்கின் மேற்கு பாலைவன பகுதியில் இஸ்ரேல் ரகசிய ராணுவ தளம் அமைத்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபையில் குற்றச்சாட்டு. அப்பகுதிக்கு சென்ற ஈராக் ராணுவத்தினரை இஸ்ரேல் ராணுவம் வான் தாக்குதல் நடத்தி விரட்டியதாகவும் ஐக்கிய நாடுகள் சபையில் ஈராக் புகார் அளித்துள்ளதாகவும் தகவல். ஈரானுடனான பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் அமெரிக்க போர்க்கப்பல்கள் அதிக அளவில் ஹார்முஸ் ஜலசந்திக்கு திருப்பி விடப்பட்டுள்ளதாக அமெரிக்கா அறிவிப்பு. 60 கப்பல்களை ஹார்முஸ் ஜலசந்தியை முற்றுகையிட வைத்து ஈரானை செயலிழக்க வைக்க அமெரிக்கா திட்டம். அமெரிக்கா ஈரான் இடையிலான அமைதி பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்ததை அடுத்து கச்சா எண்ணெயின் விலை உயர்ந்துள்ளதால் சரிவை சந்தித்த இந்திய பங்குச்சந்தைகள். மும்பை மற்றும் தேசிய பங்குச்சந்தைகள் சரிவை சந்தித்ததால் முதலீட்டாளர்கள் கவலை.
திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே பெரும்பேடு பகுதியில் தங்கம் என நினைத்து 70 வயது மூதாட்டியின் காதுகளை வெட்டி கவரிங் கம்மலை பறித்துச் சென்ற சம்பவத்தால் அதிர்ச்சி. ரத்தம் சொட்ட சொட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மூதாட்டி. ஹண்டா வைரஸை தொடர்ந்து மற்றொரு சொகுசு கப்பலில் பரவி வரும் வைரஸ் தொற்று குறித்து அமெரிக்காவின் நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையம் எச்சரிக்கை. நோரோ என பெயரிடப்பட்டுள்ள இந்த வைரஸ் சொகுசு கப்பலில் பயணித்த 115 பேரை பாதித்துள்ள நிலையில் பொதுமக்கள் விழிப்புணர்வுடன் செயல்பட அறிவுறுத்தல். தூத்துக்குடியில் மது போதையில் ஆம்னி பேருந்துகளை இயக்க முயன்ற ஓட்டுநர்கள் காவல்துறை சோதனையை கண்டு பேருந்துகளை நடு ரோட்டிலேயே விட்டுவிட்டு தப்பியோடிய சம்பவத்தால் பரபரப்பு. திருச்செந்தூர் மற்றும் உடன்குடியிலிருந்து சென்னை செல்லவிருந்த ஆம்னி பேருந்துகளில் சோதனை நடத்தப்பட்ட நிலையில் ஓட்டுநர்கள் இல்லாததால் நள்ளிரவில் பயணிகள் கடும் அவதி. டிராஃபிக் போலீஸ் வந்து செக் பண்ணாங்க. அப்போ டிரைவரை செக் பண்ணும்போது டிரைவர் வந்து ட்ரங்க் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மிஷினில் ஐடென்டிஃபை ஆச்சு. ஸோ பிகாஸ் ஆஃப் தட் போலீஸ் வந்து அவங்களுக்கு வந்து சார்ஜ் போடுறது, பெனால்ட்டி போடுறது ஒரு பக்கம் இருந்தாலும் பொதுமக்களாக இருக்கிற ஜனங்களுக்கு வந்து இது ரொம்ப கஷ்டமாக சேலஞ்சிங்காக வந்து இருக்குது. நிறையா குழந்தைகள், பெரியவங்க அந்த மாதிரியான ஆட்கள் உள்ளே இருக்காங்க. ஸோ பஸ் கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிட்டாங்க. டிரைவர், பேசஞ்சர்ஸ் எல்லாத்தையுமே வெளியில வந்து வர வச்சு இப்போ எல்லாருமே வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஓரிரு இடங்களில் அடுத்த 6 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. ராமநாதபுரம், திருநெல்வேலி, கன்னியாகுமரி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக அவ்வப்போது மழை பெய்த நிலையில் முத்துப்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான ஆலங்காடு, உப்பூர், பலாவை உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த மழை. கடந்த சில தினங்களாக வெப்பம் வாட்டி வந்த நிலையில் தற்போது குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சி. குஜராத் மாநிலத்தில் உள்ள சோமநாதர் கோயில் தனது 75 ஆண்டுகால நவீன பயணத்தில் பூக்கழிவுகளை உரமாக்கவும் நெகிழி கழிவுகளை நடைபாதை கற்களாக்கவும் மாற்றியதன் மூலம் புதிய அளவுகோல்களை அமைத்துள்ளது. பழங்கால மரபுகளை நவீன தொழில்நுட்பத்தோடு ஒன்றிணைத்து ஆண்டுதோறும் 97 லட்சத்துக்கும் அதிகமான பக்தர்களை ஈர்த்து உலகளாவிய ஆன்மீக மற்றும் சுற்றுலா மையமாக சோமநாதர் கோயில் மாறியுள்ளது. நாகாலாந்து மாநில தேவாலயங்களில் அன்னையர் தினத்தை முன்னிட்டு அன்னையர்களின் உடல் நலன் மற்றும் நல்வாழ்விற்காக சிறப்பு பிரார்த்தனை. அன்னையர்களுடன் நேரத்தை செலவிட்டும் பாராட்டிற்குரிய பரிசுகள் வழங்கியும் நாகாலாந்து மக்கள் கொண்டாட்டம். அசாம் ஹிமந்தா பிஸ்வா சர்மா பாஜக சட்டமன்ற தலைவராகவும் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவராகவும் தேர்வு. ஹிமந்தா பிஸ்வா சர்மா வரும் 12ஆம் தேதி 2வது முறையாக அசாம் மாநில முதலமைச்சராக பதவியேற்க உள்ளார். வீட்டு உபயோகதாரர்களுக்கு சமையல் எரிவாயு சிலிண்டர்களை தாமதமின்றி விநியோகம் செய்ய வேண்டும் என்றும் விதி மீறலில் ஈடுபட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் முகவர்களுக்கு எண்ணெய் நிறுவனங்கள் எச்சரிக்கை. மார்ச் மாதம் தடைப்பட்ட எரிவாயு சிலிண்டர் விநியோகம் தற்போது வீடுகளுக்கு 100% தடையின்றியும் வணிகர்களுக்கு 70% விநியோகிக்கப்படுவதாக அறிவிப்பு. கர்நாடக தலைநகர் பெங்களூருவில் பிரதமர் மோடி செல்லும் கான்வாய் பாதையில் வெடிபொருட்கள் கண்டெடுக்கப்பட்ட சம்பவத்தால் கடும் அதிர்ச்சி. ஜெலட்டின் குச்சிகள் கண்டெடுக்கப்பட்டதுடன் குண்டுவெடிப்பு நிகழும் என மிரட்டல் விடுத்த நபரும் சிக்கியதை அடுத்து தீவிர விசாரணை. 2025-26 நிதியாண்டில் மட்டும் வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட்டுகள் உறுதி செய்யப்படாததால் 3,39,00,000 பயணியரால் ரயிலில் பயணம் செய்ய முடியவில்லை. ஆர்டிஐயில் கேட்கப்பட்ட கேள்விக்கு ரயில்வே நிர்வாகம் விளக்கம். நடப்பு நிதியாண்டில் ரயிலில் இடம் கிடைக்காததால் தினமும் 92,877 பயணிகள் பாதிப்பு. நிமிடத்திற்கு 64 பயணியரும் ஒவ்வொரு வினாடிக்கும் 1க்கும் மேற்பட்ட பயணியரும் ரயிலில் பயணம் செய்வதற்கான வாய்ப்பை இழந்துள்ளதாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் தகவல். ஈரானுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்காக 20க்கும் மேற்பட்ட போர்க்கப்பல்களை பணியில் ஈடுபடுத்தி ஈரானை முற்றுகையிட்டு வருவதாக அமெரிக்கா அறிவிப்பு. ஹார்முஸ் ஜலசந்தி பகுதியில் 61 கப்பல்களை திருப்பி அனுப்பியுள்ளதாகவும் முற்றுகையின் ஒரு பகுதியாக 4 கப்பல்களை செயலிழக்க செய்துள்ளதாகவும் அமெரிக்கா தகவல். சர்வதேச நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது ஈரானின் சரணடைதல் அல்ல என அந்நாட்டு ஜனாதிபதி மசூத் பெஜஷ்கியான் திட்டவட்டமாக அறிவிப்பு. தங்கள் நாட்டின் உரிமைகளை பாதுகாக்கவே பேச்சுவார்த்தை நடத்துவதாகவும் எதிரிகளிடம் ஈரான் ஒருபோதும் தலைவணங்காது என்றும் உறுதி. ஈரானுக்கு எதிரான போர் முடிவடையவில்லை என்றும்
அணு ஆயுத முயற்சியை ஈரான் முழுவதுமாக கைவிடும் வரை போர் தொடரும் என்றும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு திட்டவட்டம். இஸ்ரேலின் நடவடிக்கையால் ஈரானின் அதிக செறிவூட்டப்பட்ட யுரேனிய இருப்புகள் பெருமளவில் அழிக்கப்பட்டு விட்டதாகவும் கருத்து. அமெரிக்காவின் புளோரிடாவிலிருந்து புறப்பட்ட சொகுசு கப்பலில் புதிய நோரோ வைரஸ் பாதிப்பு கண்டறிவு. கப்பலில் இருந்த 115 பேருக்கு வாந்தி, வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட தீவிர அறிகுறிகள் தென்பட்ட நிலையில் மிக வேகமாக பரவக்கூடிய இந்த வைரஸால் பயணிகள் மற்றும் ஊழியர்கள் கடும் அவதி. கடந்த ஆண்டு இந்தியா நடத்திய ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது பாகிஸ்தானுக்கு தொழில்நுட்ப உதவி வழங்கியதை சீனா முதன்முறையாக உறுதிப்படுத்தியுள்ளது. இந்திய ராணுவ துணை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ராகுல் ஆர் சிங் ஏற்கனவே குற்றம் சாட்டியபடி சீனா தனது செயற்கைக்கோள் தரவுகளை பாகிஸ்தானுக்கு உடனுக்குடன் வழங்கி உதவியது அம்பலம். அமெரிக்காவின் தேசிய பிரார்த்தனை தினத்தை ஒட்டி வெள்ளை மாளிகையில் யஜுர்வேதத்தில் உள்ள சாந்தி மந்திரங்கள் முழங்க உலக அமைதிக்காக பிரார்த்தனை. நியூஜெர்சி மாகாணத்தின் ரஃபின்ஸ்வில்லில் உள்ள BAPS சுவாமி நாராயணன் கோவிலை சேர்ந்தவர்கள் வேத மந்திரங்கள் முழங்கிய போது வெள்ளை மாளிகை அமைதியில் ஆழ்ந்த நிலையில் இது வரலாற்று சிறப்புமிக்க தருணம் என ட்ரம்ப் நிகழ்ச்சி. MV ஹோண்டிய சொகுசு கப்பல் கேனரி தீவுகளில் நிறுத்தப்பட உள்ள நிலையில் ஹண்டா வைரஸ் பரவலை தடுக்க பயணிகள் மற்றும் கப்பல் ஊழியர்களை கண்காணிக்க உலக சுகாதார அமைப்பு அறிவுறுத்தல். 42 நாட்களுக்கு கப்பலில் இருந்து இறங்கும் அனைத்து நபர்களையும் நெருக்கமாக பின்தொடர்ந்து கண்காணிக்கவும் உலக சுகாதார அமைப்பு பரிந்துரை. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் குடும்பத்துடன் வருபவர்களுக்கு மட்டுமே அறைகள் ஒதுக்கீடு என்று தேவஸ்தானம் தகவல். தனி நபர் மற்றும் திருமணமாகாத ஜோடிகளுக்கு அறைகள் வழங்கப்பட மாட்டாது என அறிவிப்பு. வடமேற்கு பாகிஸ்தானில் உள்ள சோதனைச் சாவடியில் நிகழ்ந்த கார் குண்டுவெடிப்பில் 14 காவல்துறை அதிகாரிகள் கொல்லப்பட்டதாக தகவல். குண்டுவெடிப்பு நிகழ்ந்ததைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற காவலர்கள் தீவிர விசாரணை. ஹண்டா வைரஸ் கொரோனா போல் எளிதில் பரவக்கூடியது அல்ல என்றும் மிக சிறந்த நிபுணர்கள் இதனை உன்னிப்பாக ஆராய்ந்து வருவதாகவும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பேட்டி. நிலைமை தங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளதாகவும் வைரஸ் குறித்து நிபுணர்களுக்கு மிக நன்றாக தெரியும் என்றும் ட்ரம்ப் கருத்து. ஹங்கேரியில் புதிய பிரதமர் பதவியேற்பு விழாவின் போது சுகாதார அமைச்சர் பதவிக்கான வேட்பாளர் சோல்ட் எகடெஸ் நடனமாடிய வீடியோ வைரல். ஏர் கிட்டார் இசைக்கு ஏற்ப அவர் நடனமாடிய போது அங்கு கூடியிருந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் கைத்தட்டி ரசித்தனர். இந்தோனேஷியா அல் மகேரா தீவில் உள்ள டுகோனோ எரிமலை வெடித்ததைத் தொடர்ந்து 3 பேர் உயிரிழந்ததில் 2 பேர் சிங்கப்பூரைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்தது. எரிமலை வாய்ப்பகுதியை சுற்றிய பாறை இடிபாடுகளுக்கு அடியில் இருந்த உடல்கள் கடும் போராட்டங்களுக்கு பிறகு மீட்பு. IPL கிரிக்கெட் தொடரில் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்ற லக்னோ சூப்பர் ஜெயின்ட்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் 5 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் வெற்றி. லக்னோ அணி 20 ஓவர் முடிவில் 8 விக்கெட்டுகளை இழந்து 203 ரன்கள் எடுத்த நிலையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 19.2 ஓவர் முடிவில் 5 விக்கெட்டுகளை இழந்து 208 ரன்கள் எடுத்து அபாரம். அமெரிக்கா தொடர்ந்த போரால் ஹார்மூஸ் ஜலசந்தியை மேற்காசிய நாடான ஈரான் முடக்கியதால் உலக நாடுகளில் கச்சா எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்பட்டதுடன் விலையும் கடுமையாக உயர்ந்து பல நாடுகளில் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு. பாதை முடக்கத்தால் 1500 கப்பல்களும் அதில் 20,000 பணியாளர்களும் நடுக்கடலில் சிக்கி தவிப்பதாக சர்வதேச கடல்சார் அமைப்பு வேதனை. ஸ்காட்லாந்து நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தைச் சேர்ந்த மானுடவியலாளர் டாக்டர் மணிவண்ணன் வெற்றி பெற்று வரலாற்று சாதனை. எடின்பர்க் மற்றும் லோத்தியன்ஸ் ஈஸ்ட் பகுதிகளுக்கான உறுப்பினராக ஸ்காட்டிஷ் கிரீன் கட்சி சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள இவர் அந்நாட்டு நாடாளுமன்றத்திற்கு தேர்வான முதல் திருநங்கை உறுப்பினர் என்ற பெருமையை பெற்றார். போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஈரானின் முன்மொழிவை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நிராகரித்ததை அடுத்து கச்சா எண்ணெய் விலை உயர்வு. சர்வதேச எண்ணெய் அளவுகோலான ஒரு பீப்பாய் 3.8% உயர்ந்த
$105.20 அமெரிக்காவில் வர்த்தகம் செய்யப்படும் கச்சா எண்ணெய் 4% அதிகரித்து $99.30 உயர்ந்துள்ளது. மத்திய காசாவில் நடைபெற்ற பாலஸ்தீன சர்வதேச மாரத்தான் போட்டியின் 10வது பதிப்பில் 1900 போட்டியாளர்கள் பங்கேற்பு. போரின் காரணமாக 2 ஆண்டுகளாக போட்டிகள் நடத்தப்படாத நிலையில் இந்த ஆண்டு நடைபெற்ற போட்டியில் போரில் கால்களை இழந்த பலர் பங்கேற்று அசத்தினர். சீனாவில் ஷாங்காய் நகரில் நடைபெற்ற உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்திய மகளிர் அணியினர் தங்கம் வென்று சாதனை. தீபா குமாரி, அங்கிதா பகத் மற்றும் குங்கும் முகமது ஆகியோர் கொண்ட இந்திய மகளிர் அணி பரபரப்பான ஷூட் ஆஃபில் சீனாவை தோற்கடித்த 2021க்கு பிறகு முதல் உலகக்கோப்பை தங்கப் பதக்கத்தை உறுதி செய்தது. IPL கிரிக்கெட் தொடரில் லக்னோ சூப்பர் ஜெயின்ட்ஸ் அணிக்கு எதிராக போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வீரர் உர்வில் பட்டேலின் அதிரடி ஆட்டம் வெற்றிக்கு வழிவகுத்தது. 23 பந்துகளில் 65 ரன்கள் எடுத்ததோடு அதிவேகமாக அரை சதம் அடித்த வரலாற்று சாதனையையும் நிகழ்த்தினார் உர்வில் பட்டேல். 2026 IPL தொடரின் 54வது போட்டியில் கிருணால் பாண்டியாவின் அதிரடி ஆட்டத்தால் மும்பை அணியை வீழ்த்தி 2 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் பெங்களூரு அணி அதிரடி வெற்றி. 167 என்ற இலக்கு ரன்களை துரத்திய பெங்களூரு அணி கடைசி ஓவர் கடைசி பந்தில் 2 ரன்களை எடுத்து 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி. நடப்பு IPL தொடரில் இன்று இரவு 7:30 மணிக்கு தர்மசாலா கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் போட்டியில் பஞ்சாப் மற்றும் டெல்லி அணிகள் பல பரீட்சை. இந்த போட்டியில் டெல்லி அணி தோல்வியுற்றால் தொடரிலிருந்து வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்படும் நிலையில் போட்டியை காண ரசிகர்கள் ஆர்வம். மிருனால் தாக்கூர், அடிவி சேஷ் நடிப்பில் உருவாகி OTTயில் வெளியான டீகாய் திரைப்படம் இந்திய அளவில் ட்ரெண்டிங்கில் முதலிடம் பிடித்துள்ளது. தமிழ், தெலுங்கு, மலையாளம் மற்றும் கன்னடம் ஆகிய மொழிகளில் கடந்த 8ஆம் தேதி OTTயில் வெளியான நிலையில் நடிகை மிருனால் தாக்கூரின் நடிப்பிற்கு ரசிகர்கள் வெகுவாக பாராட்டு. களிமண் தரையில் நடைபெறும் இத்தாலி ஓபன் சர்வதேச டென்னிஸ் தொடரின் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் நம்பர் 1 வீராங்கனையான பெலாரஸின் அரினா சபலென்கா அதிர்ச்சி தோல்வி. ருமானியாவின் சொரானா சிருஷ்டி 2-6, 6-3, 7-5 என அரினா சபலென்காவை வீழ்த்தி 4வது சுற்றுக்கு முன்னேற்றம். RJ பாலாஜி இயக்கத்தில் சூர்யா, த்ரிஷா நடிப்பில் உருவான கருப்பு திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியானது. சமூக அநீதிக்கு எதிராக போராடும் கதை களத்துடன் வரும் 14ஆம் தேதி திரைக்கு வரும் கருப்பு திரைப்படத்தின் ட்ரெய்லருக்கு ரசிகர்கள் வரவேற்பு. கடந்த மாதம் வெளியாகி வசூலில் சாதனைகளை படைத்த துரந்தர் 2 திரைப்படம் வரும் 14ஆம் தேதி நெட்ஃபிளிக்ஸ் OTT தளத்தில் ஸ்ட்ரீமிங் செய்யப்பட உள்ளதால் ரசிகர்கள் உற்சாகம். உலகம் முழுவதும் சுமார் 1800 கோடிக்கும் மேல் வசூலித்து சாதனை படைத்த இந்த திரைப்படத்தை OTT தளத்தில் மீண்டும் ஒருமுறை காண ரசிகர்கள் ஆர்வம். பிரபல மணிஹேஸ்ட் வெப் சீரிஸின் ஸ்பின் ஆஃப் தொடரான பெர்லின் சீசன் 2 மே 15ஆம் தேதி வெளியாகும் என நெட்ஃபிளிக்ஸ் நிர்வாகம் அறிவிப்பு. வரும் 15ஆம் தேதி நெட்ஃபிளிக்ஸ் OTT தளத்தில் வெளியாகும் இந்த தொடரை காண உலகம் முழுவதும் உள்ள ரசிகர்கள் ஆர்வம்.